ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சந்தைகளில் வெங்காயம் காய்கறிகளை ஏற்றிட்டு வர சாக்கு தான் இது. இந்த சாக்கை வச்சு நம்ம 2 விதமான வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட்டுக்கு நம்ம போய் காய்கறி வாங்கிட்டு வருவோம். அங்கே வந்து ரொம்பவே சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த சாக்கு. நம்ம கேட்டாவே அங்கே உள்ளவங்க வந்து கண்டிப்பாக தருவாங்க. அந்த மாதிரி 2 பையை வந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. இந்த சாக்கு வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எதுக்குன்னு சொன்னோம்னா, நமக்கு காலில் வந்து பாத வெடிப்பு வரும். அந்த பாத வெடிப்புக்கு இந்த மாதிரி சாக்கு எடுத்து நம்ம கல்லில் வந்து வச்சு தேய்ப்போம். அது தேய்க்கும் போது கூட கொஞ்சம் வலி ஏற்படும். இந்த மாதிரி சாக்கை வந்து இப்போ நான் எப்படி காட்டுறேனோ இதை வந்து ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் வந்து எப்படி தைக்கிறேன்றது உங்களுக்கு புரியும். அதை வந்து நம்ம பாதத்தில் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த வலி இல்லாமல் இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அதே போல் தான் தேங்காய் நார் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். இதை வந்து நம்ம பாத்திரம் விளக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரொம்பவே குயிக்காக வந்து அழுக்கெல்லாம் போயிடும். நம்ம வந்து இரும்பு நார் வச்சு பாத்திரம் விளக்குவோம். அப்படி இல்லைன்னா இப்போ வந்துட்டு பஞ்சு தான் வச்சு விளக்கிட்டு இருக்கோம். அந்த பஞ்சு சீக்கிரமாகவே தேய்மானம் அடைஞ்சு ரொம்ப சுருங்கி போயிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம இந்த சாக்கை வச்சு ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாள் உழைக்கும் கூட. அதுவும் நல்லாவே நுர வரும். நமக்கு வந்து பாத்திரம் விளக்கமும் நிறைய நுர இருந்தால் தான் பாத்திரம் விளக்கவே கொஞ்சம் நல்லா எப்படின்னா பாத்திரம் விளக்க ஆர்வமாகவும் இருக்கும். அந்த நுரையெல்லாம் சீக்கிரமாகவே நமக்கு வந்து இதில் கிடச்சிரும். இப்போ நான் வந்துட்டு முதல்ல என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரப்பர் தான், அதாவது நம்ம காலுக்கு வந்து பாதத்துக்கு தேய்க்க வேண்டிய இந்த ஸ்க்ரப்பர் தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். சின்னதாக வந்து ஒரு பீஸ் எடுத்து நல்லாவே ஒரு 3 இல்லைன்னா 4 மடிப்பு வர மாதிரி 3 இல்லை 4 லேயர் வர மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். மடித்து வச்சுட்டோம். அது வந்துட்டு ஒரு 5-6 லேயர் வந்து வரும். அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றிலும் வந்து இந்த நார் வந்து ஒரு பக்கெட் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த நார் பிரிஞ்சுட்டே தான் வந்துகிட்டே இருக்கும். அதாவது அந்த நரம்பு வந்து பிரிஞ்சுக்கிட்டே வரும். இந்த நரம்பு பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சைடில் வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது சரி, ஏதாவது துணிகள் தைக்கும் போது நம்ம பைப்பிங் கொடுப்போம். எதுக்காக அப்படின்னா, நம்ம வச்சுருக்க அந்த தையல் வந்து நம்ம துணியோட அந்த லேயர் வந்து, அதாவது நூல் வந்து பிரிஞ்சுட்டே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பைப்பிங் போடுவோம். அதே மாதிரியே தான் நான் வந்து இப்போ 2 கலரில் வந்து எடுத்தேன். ஒன்று சிவப்பு கலரு. இந்த சிவப்பு கலர் வந்து நான் ஆல்ரெடி நிறையவே யூஸ் பண்ணிட்டேன். அதனால் என்கிட்ட இது கொஞ்சம் தான் இருக்குது. எல்லோ கலர் வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே இருக்குன்றனால அந்த வந்து நான் பைப்பிங்காக போட்டுக்க போகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும்போது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். கரெக்டாக ஈவனாக வந்து பைப்பிங்க்கு வர அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 3 இன்ச் அளவுக்கு கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பைப்பிங் துணியுமே இதே கிளாத்தில், அதாவது இதே நாரில் வந்து சாக்கு பையில் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த துணி வந்து நனையும் போது ஒன்றும் ஆகாது, சீக்கிரமாக காஞ்சிரும். இதே நம்ம இந்த சைடில் வந்துட்டு நீங்கள் பைப்பிங் வந்து துணியில் கொடுக்கலாம்ல அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, துணியில் கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு துணி வந்து காயத்துக்கு ரொம்பவே லேட் ஆகும். அதே போல் இந்த இதை வந்து நம்ம வந்து பாத்திரம் விளக்குறோம் அப்படின்றனாலையும் நம்ம காலில் தேய்க்கும் போது துணியால் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. அதனால தான் இதே மாதிரி நான் இதே இதில் வந்து பைப்பிங் எடுத்துக்கலான்னு எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் பைப்பிங் பண்ணும் போது வந்துட்டு அங்கிட்ட இங்கிட்டும் அந்த பிசுறு வந்து வெளியில் வரத்தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம உள்ளே வச்சு தையல் போடுற மாதிரி பார்த்துக்கணும். அடியிலையும் கொஞ்சம் ஈவனாக வர மாதிரி அடியில் அப்படியே மடக்கி விட்டுட்டு மேலேயும் நல்லா உள்ளே சுருட்டி விட்டு, இது நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுருட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்துடும். ஆனால் என்னென்னா ஷேப் கிடைக்கல அப்படின்னு நினச்சோம்னா, ஷேப் வந்து இதில் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து இது காலில் தானே தைக்க போகிறோம், நம்ம யூஸுக்கு தான் வச்சுக்க போகிறோம். இதில் ஷேப் வரல அப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. நான் வந்துட்டு கொஞ்சம் நீளமாக செவ்வகம் மாதிரி எடுத்தது தான். இப்போ ஆனால் பார்த்தா கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. கடைசியில் ஈவனாக வந்துட்டு இங்கே பாருங்களேன், அதே மாதிரியே உள்ளே வந்து மடித்து விட்டுக்கணும். எந்த ஒரு பிசுறுமே வெளியில் தெரியாத அளவுக்கு பைப்பிங்கை வந்து நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம பாதத்தில் நம்ம தேய்க்கும் போது அந்த அழுக்கெல்லாமே நம்ம குளிக்கும் போது தேய்ச்சிக்கணும். ரொம்பவே அழுக்கெல்லாம் போயிடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு வலியும் இருக்காது. மோஸ்ட்லி நிறைய பேர் ப்ரஷ்ஷை வச்சுலாம் அந்த பாதத்தில் வந்து தேய்ப்பாங்க. அதை தேய்க்கும் போது ரொம்பவே வலி ஏற்படும். ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்காமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு பாத்திரம் விளக்குறதுக்கு அந்த இன்னொரு ஸ்க்ரப்பர் வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து ஒரு 4-5 லேயராக வந்து வச்சுருக்கிறேன். பெரிய சாக்கு தானே, அதனால் இதை வந்து நம்ம இப்படி மடித்து வச்சுக்கலாம். மடித்து வச்சுட்டு இதில் நான் வந்து இப்போ வட்டமாக வந்து தையல் போட போகிறேன்.
முன்னாடியே கூட நமக்கு வட்டம் ஷேப் வந்து வராது அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து மார்க் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. அதனால் நம்ம குத்து மதிப்பாக ஒரு ரவுண்டை வந்து போடுவோம். நமக்கு வர்றது தான் இந்த ரவுண்டு அப்படின்ற மாதிரி நான் குத்து மதிப்பாக ஒரு ரவுண்டு போட்டுட்ருக்கேன். ஆனால் ரவுண்டு கொஞ்சம் நீட்டாக தான் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு நம்ம அந்த இதில் வந்து சின்னதாக இருக்கிறனால அந்த அளவுக்கு போகலை. அந்த அளவுக்கு துணி வந்து அந்த சாக்கு வந்து விலகலை. ஆனால் இதில் வந்து நிறையா லேயர் இருக்கிறனால பெரிய பையாக இருக்கிறனால நழுவும் அப்படின்றனால நான் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுட்டேன். தையல் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுக்குமே நம்ம பைப்பிங் வந்து போடணும். அப்போனா தான் இந்த தையலும் பிரிஞ்சுட்டு வராமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஏன்னா இதை வந்து நம்ம பாத்திரம் விளக்கத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இப்போது இதை வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம பைப்பிங் அதில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரியே தான் வெளியில் பிசிறு வந்தாலும் முடிஞ்ச அளவு நம்ம உள்ளே வச்சு திணிச்சு அந்த வெளியில் வந்து அந்த பிசிறு வெளியில் வராமல் உள்ளே வச்சு நல்லா தைச்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஃபுல்லாகவே நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு விட்டோம் பார்த்திங்களா, அந்த 1/2 இன்ச் அளவுக்கே ஃபுல்லாக உள்ளே மடித்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். முன்னாடியெல்லாம் காய்கறிகளில் வந்து நமக்கு சாக்கு பை கிடைக்கும், அதாவது கோணி பை கிடைக்கும். அதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எதுக்குன்னா சாக்கு நம்ம வந்து மிதியடியாக யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சாக்கு வரதில்ல, ஃபுல்லாகவே இந்த மாதிரி நரம்பாக தான் வந்துட்டுருக்கு. அதையும் நமக்கு எப்படி தோதோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எதையுமே நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது இல்லைங்களா? வேஸ்ட் ஆக்காமல் நமக்கு எப்படி யூஸ் ஆகுமோ நம்ம அந்த மாதிரி யோசித்து நமக்கு இதில் என்ன யூஸ் இருக்கும், நமக்கு இதில் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு யோசித்து எதையுமே தூக்கி போடாமல் நமக்கு முடிஞ்ச அளவு பயன்படுத்திக்கலாம். இப்போ தான் என்னோடய வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பழைய பொருள்லாம் நம்ம தூக்கி போடாமல் அது எந்த விதத்தில் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நிறைய வீடியோஸில் நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பைப்பிங் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கொஞ்சமாக பத்தாதனால மறுபடியும் நான் இன்னொரு துணி வந்து அதே மாதிரியே கட் பண்ணி அந்த சாக்கை வந்து நான் இது மாதிரி பைப்பிங் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். கடைசியில் எண்டிங்லேயும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு முடிஞ்ச அளவு வெளியில் பிசுறு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே ரோல் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம பாத்திரம் தான் விளக்க போகிறோம், அழகுக்கு வைக்க போகிறது கிடையாது. அதனால் ரொம்ப நீட்டாக வரல அப்படிலாம் தேவையில்ல. நமக்கு அந்த பிசுறு வெளியில் வரக்கூடாது, டக்குன்னு அந்த நார் வந்து எடுத்துகிட்டு வராமல் இருக்கணும். அவ்வளோதான் இதில் உள்ள மேட்ரே. இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்துட்டு பாத்திரம் விளக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம். இது வந்து நம்ம கையில் வச்சு மடக்கணும் அப்படின்னாவே ரொம்ப சின்னதாக போயிடும். இன்னும் தண்ணியில் நினச்சோம் அப்படின்னா இன்னும் சின்னதாக போயிடும். அதனால் இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நாளாகவே பாத்திரம் விளக்குறதுக்கு இந்த நாரில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பஞ்சு வச்சு விளக்குனா அது என்னமோ விளக்குன மாதிரியே தெரியல. அது ஒரு இந்த மாதிரி நார் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம சட்டுன்னு விளக்குனோமா எல்லா கரையுமே டக்குன்னு பிடிச்சது எல்லாமே போயிடும். உங்களுக்கும் இந்த மாதிரி சாக்கு கிடச்சா நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஷின் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கையிலேயே இந்த தையல் வந்து போட்டுடலாம். ரொம்பவே நீட்டாக அழகாக யூனிக்காகவும் இருக்கும். இப்போ வந்து ஸ்க்ரப்பர் எடுத்து நான் வந்து பாத்திரம் விளக்கி காட்டுறேன். பாருங்களேன், சூப்பராக நுரை வருது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே அப்படியா?